நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 11/2/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 29ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று இரவு 7:50 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:31 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:31 வரை மூலம், பின்பு போராடம். மேஷம் ராசினியர்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக பேசி பழகுவது நல்லது. பாதியில் நின்ற காரியங்களை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முழு மூச்சுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். உடைய பொருட்களை மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். கூடுதல் கவனம் இருப்பது எதிலும் நல்லது. தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடைபெறுங்க. பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாகும். எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. அரசாங்கம் மூலம் இன்று உதவிகள் கிடைக்கக்கூடும். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இன்று உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து கிடைக்க கொடுங்க. சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர்கள். இன்று பெண்கள் எதிலும் குழப்பம் அடைய வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். கையில் காசு பணம் புழங்கும். பெண்கள் தயவு செய்து வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை மேஷம் ராசினியர்கள், மனப்பதட்டம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும், அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். எதிர்பார்ப்புகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று யாரை பற்றியும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். கல்வியில் மட்டும் அக்கறையுடன் செயல்படுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று நீங்க அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்று முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். நிதானமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். இன்று நீங்க சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பரணி. வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பழைய பாக்கியங்களை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சாதகமான நிலை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை வெற்றி இருக்கும். இன்று சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் சமாளித்து விட முடியும். கிருத்திகை. குடும்பத்தில் இருப்பவரிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக இருக்குங்க. கடனை அடைப்பதற்கான முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வேலைகளை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். என்று பேச்சாற்றல் வெளிப்பட கொடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பம் வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள். இன்று எதிரிகள் எல்லாம் தவிடுபொடி ஆகும் நாளாக கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இந்த தொய்வு கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். விட்ட இடத்தை பிடிப்பதற்கு கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வேலைக்கு உணவை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வாக்குவாதம் செய்ய வேண்டியிருக்குங்க. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் உள்ளது. சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரக்கூடுங்க. மற்றவர்களை திருப்தி அடைய செய்யும் வகையில் உங்களுடைய செயல்கள் இருக்கக்கூடும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாம் துலங்குங்க. தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. லாபம் சீராக இருக்கும். பண வரவும் சீராக இருக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க.
உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். சக நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. பெண்களுக்கு கையில் காசு பணம் புழங்கக்கூடும். மற்றவரிடம் வீண் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். காதல் வெற்றியை நோக்கி செல்லும். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு ஏற்றம் இறக்கமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடும். மற்றவரிடம் வீண் விவாதம் மட்டும் பேச வேண்டாம். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு விலகி செல்லக்கூடும். ரோகிணி. கனவுகள் நனவாக கொடுங்க. மற்றொரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். தொட்டது துலங்கும் நலங்க இருக்கக்கூடும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடும். பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிப்பீர்கள். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். இன்று வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மிருக சிரிஷம். இன்று வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். தொட்டதெல்லாம் துலங்கும் நலங்க இருக்கக்கூடும். உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது சிறப்பு. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். யார் என்ன சொன்னாலும் அதனை சரிவர புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்கக்கூடும். காரிய தடை கண்டிப்பாக நீங்கும், பயப்பட வேண்டாம். குடும்ப பிரச்சனையும் கட்டுக்குள் வரக்கூடும். அடுத்தவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது. ஏற்கனவே பாதியில் நின்ற பணியில் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடைபெறக்கூடும். நிதானத்தை எதிலும் கடைபிடிப்பது மிக நல்லது. வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். பேச்சில் கோபம் தெரியாவிட்டாலும் அழுத்தம் கொஞ்சம் இருக்க கொடுங்க. சில சிக்கலான பிரச்சனைகளை சுமூகமான முடிவு ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாகவே நடைபெற கொடுங்க. பல நெருக்கடிகளை தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். எந்த நெருக்கடியிலும் சமாளிக்கக்கூடிய தெம்பு வர கொடுங்க. புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வருங்க. நிதானம் இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீர்கள். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு திருமண வரன் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் பெரிதாக இல்லை. காதல் கண்டிப்பாக வெற்றி நடைபோடும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது மட்டும் மிக நல்லது. இன்று மாணவர்கள் எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. கண்டிப்பாக கல்வியில் வெற்றி பெற முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று சாமர்த்தியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடக்க கொடுங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி முடிவெடுப்பீர்கள். காரிய தடை ஒரு பக்கம் இருந்தாலும் சரியாகும். யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்புகளிலும் ஈடுபட வேண்டாம். உங்கள் மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். திருவாதிரை. இன்று உங்களுக்கு புதிய தெம்பு உருவாக கொடுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வர கொடுங்க. நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். இன்று நீங்க வீண் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம்.
புனர்பூசம். சுமூகமான முடிவை எதிலும் காணப்படுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடக்க கொடுங்க. பாதியில் நின்ற பணிகள் மீண்டும் தொடரக்கூடும். அடுத்தவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. பண நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும் என்று உங்களுக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மழுவீர்கள். தொழில் ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். காரியங்கள் இழுபறியாக இருந்தது மீண்டும் சூடுபிடிக்கும். மெத்தனமான போக்கு இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடிய சூழல் இருக்கும். முன்பு கிடைத்த அனுபவம் இப்பொழுது கை கொடுக்கும். புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக கூடிவிடும். எதிலும் எச்சரிக்கையாக பேசுவது ரொம்ப நல்லது. பல நாட்களாக இழுபறியான காரியம் வெற்றிகரமாக முடியும். மனக்கவலை நீங்கிவிடக் கொடுங்க. குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். பிள்ளைகளிடம் கோபமல் இல்லாமல் இருப்பது நல்லது. அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். வாகன வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அடுத்தவரிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்க கொடுங்க. எதிலும் நிதானம் இருக்கட்டும். இன்று பெண்கள் யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். எந்த ஒரு வேலையும் நீங்கள் கச்சிதமாக செய்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முடிவுகளில் தெளிவு ஏற்பட கொடுங்க. பெண்கள் தயவு செய்து குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். காதலை பொறுத்தவரை கடகம் ராசினியருக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். இப்பொழுதைக்கு தெளிவு ஏற்படக்கூடும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியுங்க. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. வெளிநாடு சென்று கல்வி கற்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். அரசாங்க தேர்வுகளுக்கு கூட தயாராகுங்கள். வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப விவகாரங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்று எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம். மன வருத்தம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. உங்களது பேச்சை கேட்டு மற்றவர்கள் திருப்திகரமாக நடக்கக்கூடும். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டுங்க. தை மாதம் முடிவதற்குள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பாருங்கள். அது போதுங்க. ஆயில்யம். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கும். புதிய பொறுப்புகளும் தேடி வரக்கூடும். திறமையும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நீண்ட தூர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. மெத்தனமான போக்கு கண்டிப்பாக மாறுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று எதிரிகள் எல்லாம் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்கக்கூடும். என்று விட்டு சென்ற உறவுகள் கூட மீண்டும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை கண்டிப்பாக காணப்படும். மனசுக்குள் குடும்ப கவலை பற்றி பின்னர் சரியாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது திருப்தியை கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு சரியாகும். கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக பழகுவது நன்மையை கொடுக்கும். உறவினர் வகையில் மன வருத்தம் ஏற்பட்டு சரியாகும். முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். எடுத்த பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சாதகமான போக்கு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த லாபமும் கிடைக்க கொடுங்க. புதிய பொறுப்புகளும் தேடி வர கொடுங்க. திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். என்று வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாமன் மைத்துனர் வகையில் ஏற்பட்ட மன கஷ்டம் கண்டிப்பாக சரியாகும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடும். மேலிடத்தில் நெருக்கம் கண்டிப்பாக கூடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் ஆழ்ந்த நித்திரையில் காணப்படுவீர்கள். மனம் கொஞ்சம் சோகமாக காணப்படுங்க. எதையோ போட்டு நினைத்து கொண்டு குழப்பம் அடைவீர்கள். காதலை பொறுத்தவரை என்ன செய்யலாம் என்று இல்லத்தில் பேசுவதே சிறப்பு. அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். மாணவர்களுக்கு கண்டிப்பாக பொறுப்புகள் கொடுங்க. வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள்.
கண்டிப்பாக சாதிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நல்ல லாபம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிர்பார்த்த லாபமும் கண்டிப்பாக கிடைக்கின்றது. மனசுக்குள் குடும்ப கவலை இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். இதமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். இன்று உங்களுக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், அது போதும். பூரம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வருவீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த லாபம் சீராக வரக்கூடுங்க. சாதகமான போக்கு ஏற்படக்கூடும். நடப்பது எல்லாம் இன்று உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது போதும். உத்திரம். பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்கள் சிறப்பை கொடுக்கும். வெளி உலக தொடர்பும் விரிவடையும். நிதானமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். யார் என்ன சொன்னாலும் அதனை யோசித்து செயல்படுத்துவது நல்லது. குடும்பத்தில் அமைதி நிலவ கொடுங்க. மனக்கவலை மட்டும் இல்லாமல் இருக்க வேண்டும். சீரான பாதையில் வாழ்க்கை செல்ல கொடுங்க. விலகி சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடும். இன்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். கன்னி ராசினியர்கள். இன்று மனப்பதட்டம், குழப்பம் தயவு செய்து வேண்டாம். உங்களால் என்ன முடியுமோ அதனை மட்டும் செய்யுங்கள். முடியாத காரியங்களில் தயவு செய்து தலையிட வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கக்கூடும். இன்று சிலர் வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்குங்க. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாகவே இருக்கக்கூடும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் வரக்கூடுங்க. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக கை கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறிவிடக்கூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கிடைக்க கொடுங்க. வீண் பகை ஏற்படாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. குடும்பத்தில் இதமான சூழலும் ஏற்படக்கூடும். உறவினர் வருகையின்றி இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வது நலம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருவினையாகும். புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்க கொடுங்க. கன்னி ராசினியர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது, பயப்பட வேண்டாம். விட்டுக் கொடுத்து செல்வது சிறப்பு. என்ன ஒன்று, காதலுக்காக மன வருத்தம் கொள்வீர்கள். பெண்கள் இன்று கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம். இன்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் அதிக அக்கறை இருக்குங்க. கல்விக்காக நேரம் ஒதுக்கி படியுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கெல்லாம் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று வேக வேகமாக பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இழுபறியாக நிலை இருந்தது கண்டிப்பாக மாறும். முடிவுகளில் சாதகமான பலன் இருக்கும். இன்று கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். அஸ்தம். சூழ்நிலைகள் சாதகமாக அமையுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்கக்கூடும். இன்று உங்களுக்கு சாமர்த்தியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சித்திரை. இனிய பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு சிறப்பாக நடைபெறக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இழுபறியாக இருந்த விஷயங்கள் மீண்டும் சூடு பிடிக்கும். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. துலாம் ராசினியர்கள்.
இன்று முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முடியாதது என்று ஏதும் இல்லை. சிம்ம சொப்பனமாக இன்று காணப்படுவீர்கள். கடினமான பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். எளிமையாக பணியில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனோதைரியம் அதிகரிக்க கொடுங்க. பல யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். புத்தி சாதுரியத்தால் எந்த ஒரு தடைகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பிரச்சனைகள் ஓரளவு நீங்கிவிடக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மன வருத்தம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். பண வரவு கண்டிப்பாக மன மகிழ்ச்சியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு காரியமும் சாதகமான பலனை கொடுக்கும். விருப்பமானவருடன் இன்று சந்திப்பு ஏற்பட கொடுங்க. வாக்கு வன்மையால் நன்மை ஏற்படக்கூடும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் சீர்படும். இன்று துலாம் ராசினியர்கள் பிரச்சனைகளை சரிக்கட்டி விடும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கக்கூடும். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். திருமணத்தில் போய் முடியக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். கொஞ்சம் அமைதி காப்பது மட்டும் நல்லது. இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பதெல்லாம் நல்லவையாகவே நடக்கக்கூடும். எதிர்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள், அது போதும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியுங்க. நன்மை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாக்கு வன்மையால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். மனோதைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. பல யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். நினைத்த காரியத்தை மிகவும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. பிரச்சனைகள் ஓரளவு கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். புத்தி சாதுரியத்தால் எந்த ஒரு தடைகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. விசாகம். சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். புத்திசாலித்தனம் வெளிப்பட கொடுங்க. எந்த ஒரு தடைகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். கடினமான பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். வேகம் எவ்வளவு முக்கியமோ அதை விட விவேகம் முக்கியம். அதனை மட்டும் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று முன் பின் தெரியாத நபரிடம் வாக்கு உறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவருக்கு கண்மூடித்தனமாக எதையும் செய்யாமல் விழிப்புடன் செய்வது லாபத்தை கொடுக்குங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வியாபார நிமித்தமாகவும் பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிலும் கண்டிப்பாக மேன்மை அடைவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இழுபறியான நிலை இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படியான சூழல் இருந்தாலும் சாதகமாக முடியுங்க. பணவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக தொடர்பான பயணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். புத்தி சாதுரியம் வெளிப்படக்கூடும். திறமையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சந்தோஷமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன குழப்பத்திற்கு பின்னர் சரியாகும். அதற்காக நீங்க பயப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பயப்படுவதற்கெல்லாம் பெரிதாக ஒன்றுமில்லை. இன்று மாணவர்கள் கல்வியில் மட்டுமே முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பாடங்களை தெளிவாக படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடைபெறக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்காலம் மிகவும் சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. இன்று சோதனையிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். முயற்சி பண்ணுங்கள், எதிலும் வெற்றி பெற முடியும். இருந்தாலும் அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். அனுஷம். தயவு செய்து முன்கோபப்பட வேண்டாம். காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் கொஞ்சம் பொறுத்திருந்து பதில் கொடுக்க பாருங்கள். டக்கென்று வரக்கூடிய பதில் கோபத்தை ஏற்படுத்தும். சண்டை சச்சரவுகளை கவனமாக செயல்படுங்கள். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை வேண்டும். இந்த நாளை நீங்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வழிநடத்தி சென்றால் வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கேட்டை. எதிலும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. கூடுமானவரை பிரச்சனைகளுக்கு தலையிட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் அதனை பற்றி குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு மன தெளிவும் துணிவும் ஏற்பட கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்வது உங்கள் கையில் இருக்குங்க. எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தனுசு ராசினியர்கள். இன்று புது புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றுங்க. குடும்பத்திலும் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படக்கூடும். குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இதமான உறவு காணப்படும். பிள்ளைகள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். அவருடைய செயல்கள் பெருமை கிடைக்குங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழக்கூடும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேலைகளில் கவனம் செலுத்துங்கள். மனசுக்குள் கவலை ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் காரிய தடங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் இருக்குங்க. வழக்குகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்று விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்கள் சூடு பிடிக்க தொடங்கும். பெண்கள் முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைய முடியுங்க. வழக்கு விவகாரங்களை வெற்றி ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய கனவுகள் மேலோங்கக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவுகள் மிக தெளிவாக எடுப்பீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. நல்லதொரு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. சொந்த பந்துகள் வருகை இருக்கும். செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். போராடம். இன்று யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. சொந்த பந்தங்கள் வருகையின்றி இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். முடியாத காரியம் என்று ஏதுமில்லை. முயற்சி பண்ணுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனமாக இருங்கள். கடன் பிரச்சனைகளுக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. உத்திராடம். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். வழக்கு விவகாரங்கள் வெற்றி ஏற்படக்கூடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. கடினமான பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு வேலையும் நீங்கள் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது மட்டும் நல்லது. எல்லா காரியங்களும் அனுகூலமாகவே நடைபெறக்கூடும். குடும்பத்தில்
கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடிவிடும். வாழ்க்கையில் முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க. உற்சாகமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியும். உடல் ஆரோக்கியமும் மேம்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சின்ன தடுமாற்றம் இருக்கும். எந்த வேலையை முதலில் முடிப்பது போன்ற குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன கிளேசங்கள் கண்டிப்பாக மாறி தெளிவான சூழல் ஏற்பட கொடுங்க. இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். முடிவுகளில் தெளிவான சூழல் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எண்ணம் ஒன்று குழப்பம் அடைவீர்கள். காதல் கை கூடுமா கூடாத எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். இன்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. முக்கியமாக கல்விக்காக எடுக்கக்கூடிய முடிவில் தெளிவிருக்கட்டும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று மனக்குழப்பம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். உடல் ஆரோக்கியம் கூட ஓரளவு சீர்படுங்க. எல்லா காரியங்களும் அனுகூலமாகவே நடக்கக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் ஏதுமில்லை. எதிர்பார்த்த நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடுங்க. திருவோணம். திறமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வழக்கு விவகாரங்கள் நல்ல முடிவை கொடுக்கும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கடினமாக இன்று பணிகளை செய்ய வேண்டியிருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. அவிட்டம். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோதனமாக செயல்பட வேண்டாம். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் இன்று சூடு பிடிக்க தொடங்கும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று எதிலும் உங்களுக்கு குதூகலம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பல வகையிலும் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்க கொடுங்க. உங்களது பேச்சை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். எந்த ஒரு காரியமும் இழுபறியாக இருந்து முடிவில் சாதகமான பலனை கொடுக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்கக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். அதே நேரத்தில் அவர்களால் செலவும் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் கண்டிப்பாக சரியாகும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புரள கொடுங்க. எல்லாவற்றிலும் மனக்கவலை ஏற்பட்டு பின்னர் தான் சரியாக கூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கை வேண்டும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்டபடி காரியங்களை செய்தால் வெற்றி இருக்கும். சின்ன சின்ன தடங்களுக்கு பின்னர் காரியங்களை வெற்றி இருக்கும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முடியாத விஷயத்தில் தலையிட வேண்டாம். சுய தொழில் ஆர்வம் ஏற்படக்கூடும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று எதிலும் மன நிம்மதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. தைரியம் உண்டாக கூடும். காதல் குழப்பத்தை ஏற்படுத்தித்தான் பின்னர் சரிப்படுத்தும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். அவசரப்பட வேண்டாம். முடிவு கூட இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். மாணவர்கள் சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். எடுக்கும் முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முடியாத பட்சத்தில் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம்.
இன்று திட்டமிட்டபடி காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கூடுங்க. சதயம் மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். எந்த ஒரு காரியமும் அற்புதமாக நடைபெறக்கூடும். சூழ்நிலைகளும் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். இன்று உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பொறுமையும் நிதானமும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயமுங்க. போராட்டாத்தி இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சிரமங்கள் படிப்படியாக குறைந்துவிடக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இன்று உங்களுக்கு மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் விரிவாக்கத்தினையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனும் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மனம் நிறைவான நாளாக இருக்கக்கூடும். எந்த ஒரு வேலையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பல வகையிலும் நல்ல பலன் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. தெய்வ பக்தி கண்டிப்பாக அதிகரிக்கும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். மனசுக்குள் சுய நம்பிக்கை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. கவனமாக எதிலும் பேசி ஈடுபடுவது நல்லது. வீண் பழி உண்டாகாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. எதிர்ப்புகள் படிப்படியாக சரியாகி விடக்கூடும். எதிரிகளின் தொல்லையும் இன்று ஏதும் இருக்காது. எந்த ஒரு விவகாரத்திலும் கொஞ்சம் சாமர்த்தியமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மற்றவரை முன் நிறுத்திதான் எதிரும் நீங்க காத்து கொள்ள வேண்டியிருக்கும். தொழில் விரிவாக்கத்திற்கான தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. எந்த ஒரு வேலையும் விரைவாகவும் திறமையாகவும் செய்து முடிக்க முடியுங்க. கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கூடுங்க. அவ்வப்போது சின்ன சின்ன குழப்பம் இருந்தாலும் சரியாகி விடக்கூடும். திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். தங்கு தடையின்றி பணிகளில் ஈடுபட்டு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். முடிவுகளும் மட்டும் தெளிவாக எடுக்க வேண்டும். பிள்ளைகளை கடிந்து கொள்ள வேண்டாம். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாகும். இன்று பெண்களுக்கு மனக்கவலை குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. பயப்பட வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். உற்சாகமாக இன்று காணப்படுவீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், அது போதுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று உங்களுக்கு செல்வ போக வாழ்க்கை அமையுங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களும் நடக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கைகூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுங்கள். பெரிய பிரச்சனைலாம் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். உத்திரட்டாத்தி நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் முன்னிறுத்தி கொண்டு செயல்பட நினைப்பீர்கள். யாரையும் சந்தேக நோக்கில் கொண்டு பார்க்க வேண்டாம். மனசுக்குள் சுய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். ரேவதி சிலருக்கு வீடு மாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. அற்புதம் நிகழும் நாளாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. எது சரி எது தவறு என்று யோசித்து செய்யுங்கள், அது ரொம்ப முக்கியம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.